ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ ரொம்பவே வீக்காவோட ஓல்டு சீன்ஸ்லாம் மிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அப்போ அவ்வளோ அழகாக செதுக்கியிருந்த சீன்ஸ் எல்லாத்தையும் இப்போ வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் ரொம்பவே வந்து சொதப்பி போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. பட் சொதப்பாங்கன்னு சொல்ல முடியாது, ட்ராக் அப்படி தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. நேற்று கூட விஜய் வந்து சீன்ஸ் காவேரி கிட்ட நம்ம தவிர்த்துருக்கலாமா அப்படின்ற மாதிரி நானுமே சொல்லியிருந்தேன். ஒரு வார்த்தை நெருங்கவும் முடியல, நெருங்காமல் இருக்கவும் முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார்ல. அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத நம்ம ரைட்டர் பாரி சார் வந்து சொல்லியிருக்காரு. அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். பட் எதுக்காக நான் ஷேர் பண்ண திடீர்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் ஒய்டிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவங்களோட ஓல்டு மெமரிஸ்க்கான நிறைய வீடியோஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா இப்போ ரீசன்ஸை விட ஓல்டு நம்மளால் நிறையவே ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு இப்போது. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த சீன்ஸ்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணுறோமே அப்படின்ற மாதிரி அவங்களோட க்யூட்டான ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் 2 பேருக்குள்ளே இருக்க பாண்டிங், அது எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த பாண்டிங். அவங்க அப்படியே நடிக்கிற மாதிரிலாம் தெரியாது, அவ்வளோ ரியலாக இருந்தாங்க. பட் இப்போ அது எங்கடா போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இப்போ எபிசோட்லாம் பார்க்கும்போது. இந்த பாஸ்ட் 3 வீக்ஸாக பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா ட்ராக் வந்து வீக்காக்கான அந்த பாண்ட் இல்லை, அந்த அழகான அந்த வடிவம் இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அந்த என்ன சொல்ல உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அந்த வீக்காவை பார்க்கும்போது நமக்குமே ஒரு பாசிட்டிவ் தாட் வரும் இல்லையா? நமக்கு நடக்கிற மாதிரி எனக்குலாம் ஃபீல் ஆகும். நான் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி அந்த வீக்கா ட்ராக் வந்து பார்ப்பேன். பட் ஆனால் இப்போலாம் நாளுக்கு நாள் என்னடா இது ஒரே சோக காட்சியாகவே கொண்டு போயிட்டுருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ கூடே சீக்கிரம் பேக் டு வீக்கா அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி ட்ராக் கொண்டு வந்தால் மட்டும்தான் வந்து நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணேன். பட் இருந்தாலும் நிறைய சீன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்க மாதிரிலாம் இருக்குங்க. அந்த வீடு விற்க போன சீன்ஸ்லாம் கூட அவங்க 2 பேருக்கும் லவ் இல்லாமல் இருந்தாலுமே அந்த ஒரு வீடு கிடையாது, ஒரு இடத்த விற்கிறதுக்காக விஜயோட இடத்த விற்கிறதுக்காக காவேரி போவாங்க. அதெல்லாம் ரொம்ப ஃபன்னியாக அப்போயுமே அவங்களோட பாண்ட் நல்லா தான் இருந்துச்சு. அந்த க்யூட்டான ஃபைட் சீன்லையுமே ரொம்ப அழகாக இருந்தாங்க. அந்த ஆஃபீஸில் 2 பேரும் டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி அடிச்சுப்பாங்க இல்லையா? அப்படி இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றி சீன்ஸை வந்து இந்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு திருப்பி எங்கடா அதை காணோம், என்னை போது ஒரு சீன்ஸை பார்த்தோமே அதை எங்கேயுமே காணுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க எனக்கெல்லாம். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் இந்த ஓல்டு வீக்கா சீன்ஸை மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.